Hello everyone, welcome to NEET Preparation Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா important questions of maths அப்படினு சொல்லி ஒரு playlist create பண்ணிருப்பேன். அதுல இது இரண்டாவது வீடியோ தான். ஓகேவா? சோ போன வீடியோல நம்ம இந்த 32nd question கவர் பண்ணிருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இந்த 33rd question வந்து பார்க்க போறோம். So the question says the relation between the heights of the plant y cm with respect to the exposure of the sunlight is governed by the equation அப்படினு சொல்லி equation கொடுத்திருக்காங்க. அது x அப்படிங்கிறது is the number of days அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. So first question அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா find the rate of growth of plant with respect to the sunlight. ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம given ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க அதை எழுதிடலாம். y = 4x - 1/2x². கரெக்ட் தானே? இப்போ அவங்க வந்து ரேட் ஆஃப் growth அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க y அப்படின்றது இது ஹைட் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ ஹைட் மாறுறது தான் growth. கரெக்ட்டா? சேஞ்ச் ஆஃப் ஹைட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஹைட் இஸ் growth. அத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ dy/dx டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 4 - 1/2 into 2x இப்படி வரும். கேன்சல் பண்ண அப்படினா I get 4 - x. So this is my answer for the first subdivision. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ரெண்டாவது क्वेश्चन பார்க்கலாம். In how many days will the plant attain its maximum height அப்படினு சொல்லி கேக்குறாங்க. இதுல இன்னொரு क्वेश्चन இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிடலாம். எவ்வளவு நாட்கள்ல அது வந்து maximum height அண்டர்கோ பண்ணும் அப்படினு சொல்லிருக்காங்க. So let's say இப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் ஹைட் அப்படின்றது in case 0வா இருந்திருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். அதாவது நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறேன். So 4 - y டிஃபரன்ஷியேட் 4 - x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினா you will get it to be -1. கரெக்ட் தானே? இவங்க நம்ம திரும்பியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 வருது. அதாவது இது வந்து 0 விட லெஸ் தானா இருக்கா கிரேட்டர் தானா இருக்கா? லெஸ் தானா இருக்கு. சோ 0 விட லெஸ் தானா இருந்தாங்க அப்படினாலே ஆப்வியஸா அவங்க என்னது மேக்ஸிமம். இது நம்ம வந்து AOD யோட பேசிக் கான்செப்ட் தான். நமக்கே தெரியும் AOD யோட பேசிக் கான்செப்ட் தான். கரெக்ட்டா? சோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? மேக்ஸிமமா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப தெரிஞ்சிருச்சு அப்படினும்போது நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 4 - x இருக்கா இல்லையா? அவங்க வந்து = 0 அப்படினு எடுத்தோம்னா அப்பதான் மேக்ஸிமமா வருது. அப்ப 4 = x. அப்ப x ஓட வேல்யூ மேக்ஸிமம் வந்து 4. அப்போ இத எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். அப்போ y = 4 × 4 -1/2 into 4². So you'll get the answer to be 8 cm. So இதோட இந்த வீடியோ முடியுது. This is the basic thing. So இது உங்களுக்கு முடிஞ்ச நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம இந்த 34th क्वेश्चन பார்க்கலாம். இன்டகிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. அத வந்து அடுத்த क्वेश्चனை சால்வ் பண்ணலாம். அடுத்த வீடியோல சால்வ் பண்றேன். So இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காம நீங்க வந்து லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சீரிஸ் வந்து இட் இஸ் வித் மோட்டிவ் தட் உங்களுக்கு வந்து சாம்பிள் பேப்பர் क्वेश्चंसும் வந்து பார்க்கணும், எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் போட்டுருக்கேன். சோ அது பிளேலிஸ்ட் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. பை.